ஹாய் கைஸ், அனைவருக்கும் கார்த்திகை தீபத் திருநாள் வாழ்த்துக்கள். இந்த ஒரு வாரமாகவே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்லேயும் சரி யூடியூப்லேயும் சரி இந்த கார்த்திகை தீபத்துக்கு அப்பம், பொரி உருண்டை, கடலை உருண்டை, எள்ளு உருண்டைன்னு சொல்லி பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு. நானும் நேற்று பார்த்தீங்கன்னா இந்த அப்பம் தான் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ட்ரை பண்ணியிருந்தேன். நீங்கள் வந்து கார்த்திகை தீபத்துக்கு உங்கள் வீட்டில் என்ன செய்வீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் வந்து அந்த மாதிரி ஸ்பெஷல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டோம். நான் வந்து நேற்று வந்து சரி சும்மா ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தான் பார்த்துருந்தேன். சூப்பராக வந்துருந்துச்சு. எப்படின்னு பார்க்கலாங்களா? ஒரு 3/4 கப்பு வெள்ளை ரவை, அது 1/2 கப்பு கோதுமை மாவு, ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு போட்டு மிக்சியில் அதையும் நல்லா அரைச்சிக்கலாம். அது கூடவே உங்களுக்கு இனிப்பு வந்து எவ்வளோக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பாகு ஊற்றிக்கிங்க. இல்லைன்னா நாட்டு சர்க்கரை கூட போட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமேலு நம்ம அரைச்சி வச்சுருக்கிறது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. மாவு பார்த்திங்கன்னா தோசை மாவு பக்குவத்தில் இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ எண்ணெயில் மோந்து ஊற்றி எடுத்து போட்டிங்க அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள்.